ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நினைக்கிறேன் சூப்பரான சுவையான பருப்பு தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த போலிக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்குறேன். இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை போடுறது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக போடுறது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கலாம். நம்ம சொந்தங்களில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மாவில் எதுக்கு சர்க்கரை போடுறதுன்னு. சர்க்கரை போட நல்லா மாவு சப்பாத்தி புரோட்டா எதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் இலக்கமாகவும் கொடுக்கும். மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் மாவு கொஞ்சம் இலகி கொடுத்து நல்லா மாவு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக சர்க்கரை போடுறது, டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காகவும் போடுறது. காப்படி கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை கழுவி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம் குக்கரில் வச்சு. கடலைப்பருப்பு 2 விசில் விட்டு வெந்துருச்சு. இதை திறந்து பார்ப்போம். இப்போ தண்ணியெல்லாம் இப்போ வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். இந்த பூர்ணம் செய்ய 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். கடலைப்பருப்பு 300 கிராம் எடுத்துருக்குறோம். கல் மண் வரத்துக்காக தான் பாவு காய்ச்சிக்கிறது. பாவு காய்ச்சி எடுத்ததை தனியாக வேற ஒரு சட்டியில் நம்ம பாவை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது பாவு. இந்த கொதிக்கிற பாவோட நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டுக்குவோம். பவுடராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நைஸாக. இதை போட்டு நல்லா கிண்டி விடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் இதில் திருவி போட்டுக்கலாம். பூரணத்துக்கு கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் நல்லா ருசி கொடுக்காது, தேங்காய் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். அதையும் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு உப்புத்தூள் போட்டுக்கலாம், இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக. பூர்ணம் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூர்ணம். இது கொஞ்சம் ஆறட்டும். உப்புத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா தண்ணியெல்லாம் பாவெல்லாம் நல்லா வற்றி போய் நல்லா இறுகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம மாவு பிணைஞ்சதோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிட்டோம் மாவை. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி கையில் தட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டியெல்லாம் பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி மாவுக்குள்ளே வச்சு நம்ம எல்லா மாவும் நல்லா வச்சு மூடி எடுத்துக்குவோம். மூடி எடுத்து நல்லா நைஸாக தட்டலாம். நான் கோல்டு வினர் எண்ணெய் பாக்கெட்டை தான் வச்சு தட்டுறேன். இலை இருக்குன்னா இலையை வச்சு தட்டிக்குங்க. பட்டர் ஷீட்டு தான் அதில் வச்சு தட்டிக்கலாம். நான் இந்த எண்ணெய் பாக்கெட்டில் வச்சு தட்டுறேன். அப்படி நைஸாக அப்படி தட்டிக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக. இதே போல் நீங்களும் நைஸாக தட்டிக்குங்க. சின்ன உருண்டை எடுத்தால் போதும். மறுபடியும் ஒரு உருண்டை எடுத்து பூர்ணத்தை வச்சு நல்லா நைஸாக தட்டி மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை, நல்லா டேஸ்ட்டாக சுவையாக நல்லா இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா இதே மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணி மிச்ச மாவை நம்ம எடுத்துடலாம் அதுலேருந்து. அதோடு வச்சா ரொம்ப மொத்தமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தட்டி போடுங்க, நைஸாகவும் இருக்கும்.
போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 சைடும் திருப்பி போட்டு நெய் ஊற்றுறதுனால நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே போல் செஞ்சீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா, பேப்பர் மாதிரி அப்படியே வரும் நைஸாக. கமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.